கைஸ் ரீசெண்டாக எஸ்எஸ்ஏ திட்டத்தை செயல்படுத்தின மாநிலங்கள் அதே நேரங்களில் அவங்களுக்கு வர வேண்டிய ஃபண்டை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அது பெரிய கான்ட்ரவர்சியாக போச்சு இல்லையா? அதுக்காக பார்லமெண்ட் நிலைக்குழு வந்து உருவாக்கியிருந்தாங்க. அந்த நிலைக்குழு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்க சொல்லி பரிந்துரையும் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ன்றது நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே வர்ற ஒரு ஸ்கீமாக வந்து இருக்குது. அதனால எஸ்எஸ்ஏ அப்படின்ற திட்டம் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அச்சீவ் பண்ணுறதுக்கான இலக்கு அடைவதற்கான ஒரு ஸ்கீமாக வந்து இருக்குது. இதில் எஸ்எஸ்ஏ பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3586 கோடி வந்து செலவழிச்சிருக்காங்க. சோ அதுக்கான பங்கா வந்து 2152 கோடி வந்து கவர்மெண்ட் அப்படியே கொடுத்தாகணும். ஆனா பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை காரணம் காட்டி எஸ்எஸ்ஏ ஸ்கீமுக்கு வர வேண்டிய அந்த அமௌண்ட் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இது பிரச்சனை கேட்ட கிடையாது. கேரளாவுக்கு 860 கோடியும் மேற்கு வங்காளத்துக்கு 1000 கோடியும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதை வந்து நிப்பாட்டுறது தப்பு, அதை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கான பார்லிமெண்ட் நிலைக்குழு வந்து பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க.